ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு அமெரிக்கன் பிளாக் காமெடி கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான காட் ஸ்டீலிங். இப்போ இந்த படத்துடைய கதைக்கிழமை 1998 ஆரம்பிக்குது. நம்ம கதாநாயகனுடைய பேர் ஹேங்க். இவர் இப்போ ஒரு பார்டெண்டராக ஒரு இடத்துல வேலை பார்க்குறாப்புல. ஆனால் நம்மால் ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பேஸ்பால் பிளேயராக இருந்தவர் தான். சரக்கை போட்டு போய் ஃப்ரெண்டையும் ஒரு காரில் கூட்டு போகிறேன் அப்படின்னு போய் கடைசியாக அந்த கார் மிகப்பெரிய விபத்தை சந்திச்சு இதில் கூட்டு போன ஃப்ரெண்டு ஸ்பாட் அவுட்டு. இந்த கில்ட்டினஸ்லேயே நம்மால் இந்த குற்ற உணர்ச்சியிலேயே கம்ப்ளீட்டாக 24 மணி நேரம் குடிக்கிறது தான் வேலை அப்படிங்கிற மாதிரி மாறி போயிட்டாப்புல. இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட் மாதிரி ஒரு இடத்துல இருக்காப்புல. இவருக்கு பக்கத்தில் நெய்பராக ரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் ஒருத்தன் இருக்கான். அவன் இத்தனைக்கு நம்ம கதாநாயகனுக்கு ஃப்ரெண்டு வேறு அந்த ஆள். அந்த ரஸ்ஸு, எப்பா லண்டனில் இருக்க எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சான், நான் உடனே போயாகணும்ப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா, ஆனால் அது வரைக்கும் ஒன்றால் எனக்கு ஒரு உதவி ஆகணுமே அப்படிங்கிறான். என்னப்பா சொல்லு அப்படின்னா, பட்டுன்னு சொல்லி நான் ஒரு பூனைக்குட்டி ஒன்று வளர்க்குறேன்ப்பா. அது பாவம் நான் இல்லைன்னா யார் சாப்பாடுப்பா, நீ பக்கத்து வீட்டுக்காரனா ஆகி போயிட்டேன், என் நண்பனா வேற ஆகி போயிட்டேன், கொஞ்சம் அந்த பூனைக்குட்டியை மட்டும் பார்த்துக்கைய அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. நீ என் ஃப்ளாட்டை கூட யூஸ் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதில் நம்ம கதாநாயகனுக்கு ஒரு காதல் வேறு இருக்குது. அந்த காதலி வேற இப்போ கதாநாயகனோட நேர இவரை தான் பார்க்குறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ரைட்டே, சரி ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி கதாநாயகி அந்த அம்மா தான் கதாநாயகி, அந்த பொண்ணு வந்துடுது. இப்போ ரெண்டு பேரும் ரைட்டுப்பா நீ கிளம்பா ரஸ்ஸு, ரொம்ப சூப்பர்ப்பா, வீடு வேறு கொடுத்துருக்க அப்படின்னு ஒரே கிளிகிழப்பாக ரைட்டு போட்டுப்பா ரஸ்ஸு அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் மேட்ரு என்ன அப்படின்னா, இன்றைக்கி சும்மா போகிற பக்கம்லாம் சொல்லிட்டு நம்ம கதாநாயகனை அடிக்க போகிறாங்க, காரணமே தெரியாமல் அப்படிங்கிறது அப்போ வரைக்கும் நம்ம கதாநாயகனுக்கு தெரியாது. ஏன் எதுக்கு அப்படி என்னதான் சம்பவங்களை இவர் சந்தித்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் டேரன் அர்னோஃப்ஸ்கியுடைய படம். ஆனால் அவருடைய ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்தான்னு வச்சுக்கோங்க, யாருக்கிட்ட கதை சொல்கிற, ஏய் இதெல்லாம் என் தலைவன் டேரன் அர்னோஃப்ஸ்கி படம் ஆடாது அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே, நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ரெக்வெம் ஃபார் அ ட்ரீம் அந்த படமாகட்டும், த ஃபவுண்டன் ஆகட்டும், பிளாக் ஸ்வான் ஆகட்டும், எல்லாமே ஆமாம் பாரதியாரா பாரதிதாசனா என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியே சைக்காலஜிக்கல் ட்ராமாவாகவே படத்தை எடுப்பாப்புல. நம்மால் எடுக்கிற படம் எல்லாமே நம்ம மண்டையை சொரிஞ்சிக்கிட்டே படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கடைசியாக கிளைமேக்ஸில் என்ன சொல்ல வந்தாங்க, இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோமா அப்படிங்கிற லெவலுக்கு தோண வைக்கிற மாதிரி படத்தை எடுத்த ஒரு டைரக்டர் தான் இப்படி செம்ம ஃபன் மோடில் ஜாலியாக ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காப்புல. ஒரு செம்ம ஃபன் மோடில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் இது, அப்படி தான் நான் சொல்லுவேன். இது கிரைம் த்ரில்லருங்கிறத விட அந்த மாதிரி ஒரு கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படி எடுத்துக்கலாம். அப்படி ஒரு படம் இது. செம்ம ஜாலியாக போகும் படம். ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே சேசிங்கு பரபரப்பு அப்படி இப்படின்னு படம் நேடுகளும் அப்படி தான் காட்சி அமைப்பில் இருக்கும். அந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் பார்க்கும்போது, ஏங்க இது முதல்ல ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியே இல்லையே, நம்ம உள்ளூரில் தமிழில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கேன். ஈவன் இப்போ கூட தமிழில் எந்த ப்ரொடியூசர் நினைச்சாலும் இந்த படத்தை அப்படியே ஒரு லைன் மாறாமல், ஒரு சீன் மாறாமல், ஒரு ஃபிசிக்கல் இன்டிமிசியான சீன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை மட்டும் தவிர்த்துட்டு அப்படியே நேரம் இங்கே அடிக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு நமக்கே படம் பார்க்கும்போது தோணுது. அப்படி ஒரு அப்பட்டமான தமிழ் படமாக வந்திருக்க வேண்டிய ஒரு படம் ஹாலிவுட்டில் அப்படி எடுத்து வச்சுருக்காங்க, ஒரு கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக. இதனாலேயே நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்குது, இந்த படமெல்லாம் மூலையில் போட்டு பார்க்க வேண்டிய ஒரு படம். இம்மி கூட லாஜிக் இருக்காது படத்தில். அது நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த படத்தில் நிச்சயமாக நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண மாட்டீங்க, அப்படி ஒரு ட்விஸ்ட் ஒன்று உள்ளே இருக்குது. அது சூப்பராக இருந்தது இந்த படத்தில். அந்த மாதிரி விஷயங்களை பொதுவாக கிளைமேக்ஸில் தானே வைக்கணும். அது ஏதோ அந்த காணாத கண்டையை வைக்கிற மாதிரி தான் அந்த கிளைமேக்ஸில் போய் வைப்பாங்க, இதுதான் ட்விஸ்ட்டு தெரியுமா அப்படின்னு. அவர் பாதி இன்ட்ரோல் பிளாக்கில் போகிற போக்கிலே வச்சுட்டு போயிருப்பாப்புல டேரன் இந்த படத்தில். அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டும் இந்த படத்தில் இருக்குது. டெஃபினட்டாக இந்த ட்விஸ்ட் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண மாட்டீங்க. இந்த படத்தில் ஆஸ்டின் பட்லர் தான் கதாநாயகனாக பண்ணியிருக்காரு. ஜோயி கிராவிட்ஸ் தான் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. ரெஜினா கிங் ஒரு சூப்பரான கதாபாத்திரம், நல்லா எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம், அதை பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேர் முக்கியமான ஆர்டிஸ்ட்டு. இதுபோக இந்த ரஷ்யன் கேங்ஸ்டர்ஸ் மாதிரி 2 பேர் சுற்றுவாங்க, 2-3 பேர். அந்த மாதிரி ஒரு சில கதாபாத்திரங்கள் இருக்குது. எல்லாரும் சப்போர்ட்டிங் காஸ்ட்லையும் எல்லாரும் எடுத்துக்கிட்ட கதாபாத்திரங்கள் அவங்கவுங்க நேர்த்தியாக கொண்டு வந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட கம்மியான பட்ஜெட்டில் தாங்க எடுத்திருக்காங்க. மினிமலிஸ்டிக் ஃபிலிம் மாதிரி அதிகபட்சமே ஒரு 5-6 கேரக்டர் தான், அதை வச்சு தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த படம் கொடுக்குது. இதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். டெக்னிக்கலி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது சினிமோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங்கு, படத்துடைய சவுண்ட் டிசைன்னு சொல்லி தேவையான விஷயங்கள் அந்தந்த சீக்வன்ஸுக்கு உள்ளே இருக்குது, பரபரப்பாக அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணிட்டு போகிறதுக்கு. மற்றபடி அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் டெஃபினட்டாக ஃபிசிக்கல் இன்டிமசி சீன்ஸ் உள்ளே இருக்குது, ஹெவியான சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் இதுக்கும் ஃபேமிலிக்கு சம்மந்தமே கிடையாது. இது நம்ம ரேஷன் கார்டு சம்பவம் மக்களே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ரேஷன் கார்டு சம்பவம்னா என்னென்ன அப்படின்னு இப்போ புதுசாக வந்த ஒரு சில புது சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பேர் கேட்குறாங்க. அதாவது அந்த படத்தெல்லாம் நீங்கள் ஃபேமிலியோடு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டிலேருந்து உங்கள் பேர் எடுத்து விட்ருவாங்கன்னு அர்த்தம். அதைத்தான் நாங்கள் ஷார்ட்டாக இப்போ ஒரு 5-6 வருஷமாகவே ரேஷன் கார்டு சம்பவம் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிடுவோம். ஸோ இது வரைக்கும் தெரிலன்னா இது உங்களுக்காக சொல்கிறேன் நான்.
ரைட்டு, அப்புறம் என்ன, பொழுது போலனா டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். செம்ம ஜாலியான ஒரு கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் படம். பார்க்கணும் அப்படிங்கிறவங்க செட்டு போட்டுன்னு பாருங்கள். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.